திருப்பூர் மாவட்டம் பாண்டியன் நகர் ரேஷன் கடை வீதியை சேர்ந்தவர் செல்வகுமார். இவரது மனைவி கஸ்தூரி வீட்டின் எதிர்ப்புறம் உள்ள அம்மா உணவகத்தில் வேலை பார்த்து வருகிறார். வீட்டின் எதிரிலேயே பணியாற்றுவதால் அடிக்கடி தனது வீட்டை பார்த்துக் கொள்வது கஸ்தூரிக்கு வழக்கம். வழக்கம் போல் திங்கட்கிழமை காலை கஸ்தூரி அம்மா உணவகத்தில் பணியில் இருந்தார். அப்போது அவ்வழியாக சென்ற இரு திருடர்கள் வீட்டில் யாரும் இல்லை என நினைத்து வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர். வீட்டின் வரவேற்பறை, சமையலறை என பல இடங்களில் தேடியும் ஏதும் கிடைக்காததால் படுக்கையறைக்குள் புகுந்த கொள்ளையர்கள் பீரோவை உடைத்து அதிலிருந்த நகைகள் மற்றும் பணத்தை திருடிக் கொண்டிருந்தனர். அப்போது எதேச்சையாக வீட்டை பார்த்த கஸ்தூரி வீடு திறந்து இருப்பதைக் கண்டு அங்கு சென்று பார்த்தார். வீட்டில் இருந்த பீரோவை உடைத்து இருவர் திருடிக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கஸ்தூரி வீட்டில் இருந்த தடியை எடுத்து இருவரையும் நைய புடைத்தார். வலி தாங்க முடியாமல் கொள்ளையர்கள் இருவரும் கதறவே சத்தம் கேட்டு வந்த அருகில் இருந்தோர் இரு திருடர்களையும் தங்கள் பங்கிற்கு அடித்து துவைத்து கட்டி வைத்துவிட்டு காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தினர். அதில் திருடர்கள் இருவரும் தேனி மாவட்டம் மங்களாமேடு பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதும் இதேபோன்று பல இடங்களில் திருடி வந்ததும் தெரிய வந்துள்ளது. வந்து வீட்டுக்குள்ள இருந்து இந்த கதவை திறந்து உள்ள இருந்து இங்க இருந்து வந்தாங்க சார். பிடிச்சி சாத்திட்டேங்க சார். அடிச்சிட்டுங்க சார். அடிச்சு அவன் என்னை தள்ளினா இப்படி அந்த மக்களை செவிட்டுல 2000 போட்டேன். 2000 போட்டு அந்த மக்கள் எல்லாத்தையும் அவையும் போட்டு கூப்பிட்டு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு போய் சாத்திட்டேங்க சார். வெளியில ஓடியாம சார் கேட்டு சாத்திட்டேன். கேட்டு சாத்தினோடனே அந்த மக்கள் எல்லாருமே ஓடியாந்துட்டாங்க சார். எல்லாரும் ஓடியாந்து நான் வந்து பஸ் சட்டிக்குல இருந்து பணத்தையும் இதையும் தான் எடுத்தாங்க சார். வந்தோடனே எல்லாமே எடுத்து சட்டிக்குள்ள வச்சுட்டாங்க சார். நான் வந்தோடனே எடுத்துட்டேன். வந்து அவன் இதை பார்த்தோடனே டக்குனு பிடிங்கிட்டு எல்லாத்தையுமே நான் ஒண்ணு எடுக்கல ஒரு டே ஒண்ணு எடுக்கணும்னு சொன்னாடா அப்படின்னு செவிட்டுல ஒரு வாரம் அரைஞ்சு நான் எடுத்துட்டேங்க சார் எல்லாத்தையும். பள்ளியை பார்த்தாலே பயத்தில் சத்தம் போடும் சில பெண்களுக்கு மத்தியில் வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்களை தனி ஆளாக நின்று துணிச்சலுடன் அடித்து துவம்சம் செய்து பிடித்த கஸ்தூரி நிச்சயம் பாராட்டப்பட வேண்டியவர்தான்.